கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க. நான் தான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதில் கொடுத்துட்ருக்கேனே. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற அந்த ஆர்டிஸ்டுடைய பேர் மந்தாகினி. அதாவது மந்தாகினி ரிவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரொம்ப புனிதமான ஒரு ரிவர். அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தா கூட அப்படி தான் இருக்கும். அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. லைட் க்ரீன் ஐஸ், அது க்ரீனாக ப்ளூவான்னு சரியாக சொல்ல தெரில, பட் ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஐஸ்வர்யா ராய் மாதிரியே அவங்களுடைய கண்கள் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அவங்க நம்பர் 1 ஹீரோயினாக இருந்தாங்க ஹிந்தி ஃபீல்டில். அவங்க வந்தபோது நமக்கு போட்டியாக இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு வந்துட்டாளேன்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயந்தாங்க. அதுவும் ராஜ் கபூருடைய அந்த படத்தில் அவங்க ஆக்ட் பண்ண உடனே அவங்க புகழின் உச்சிக்கே போயிட்டாங்க. ராம் தெரி கங்காமாலிங்கிற படத்தில் தன் மகனான ராஜீவ் கபூரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த படத்தையே எடுத்தார் ராஜ் கபூர். ஆனால் அந்த படத்தில் மந்தாகினி ரொம்ப அழகாகவும் கிளாமராகவும் இருந்ததுனால அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது படம் பூரா ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவங்க தான் இருந்தாங்க. படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஜனங்கக்கிட்ட மந்தாகினி பெரிய ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எல்லா புகழும் பெயரும் அந்த மந்தாகினிக்கே போனதுனால ராஜீவ் கபூர் ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டார். பயங்கரமாக அப்செட் ஆகிட்டார். எங்கள் அப்பா எப்போவுமே இப்படி தான், ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் அந்த கதாநாயகி மேலேயே போட்டு அவள் கேரக்டரை மட்டும் பெருசாக்கி என்னை ரொம்பவும் அந்த கதையில் ஏதோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி பண்ணிட்டார். அதனால் என் வாழ்க்கையே போச்சு, நான் அவர் முகத்திலே நான் விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் அவர் வெளியவே வரல. ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு அப்படியே மட்டையாகி அவர் ரூம்லேயே படுத்து கிடந்தாராம். அது மட்டும் இல்லை, இனிமேல் எங்கள் அப்பா முகத்தில் நான் விழிக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய சபதமே எடுத்துகிட்டு அதுலேருந்து அவங்க அப்பா கிட்டே பேசாமையே இருந்தாராம். அது மட்டுமா, அவங்க அப்பா இறந்ததுக்கு நோ, அவர் டெட் பாடியை கூட நான் பார்க்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாகவே இருந்துட்டாராம். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு பாம்பேயில் ராஜ் கபூருக்கு இப்படி ஒரு பையன் இருக்காங்கிறது கூட நிறைய, அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வேணால் தெரியுமா இருந்திருக்கும், பட் எல்லாருக்குமே ரன்பீர் கபூரையும் ரிஷி கபூரையும் தெரிஞ்ச அளவுக்கு ராஜீவ் கபூரை தெரியவே இல்லை. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அவர் போயிட்டார். அவர் மனசில் என்னென்னா, அப்பா என்னை இப்படி பண்ணிட்டாரே, எனக்குன்னு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தில் எனக்கு ஒரு பிரதானமான கேரக்டர் கொடுக்காம ஃபுல்லாக அந்த பொண்ணுடைய அழகில் மயங்கி அந்த பொண்ணு பின்னாடியே அவர் எல்லா க்ளோஸ்அப்ஸையும் அந்த பொண்ணுக்கே வச்சு அந்த பெண்ணை பெருசாக பண்ணி எனக்கு ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன், கேரியரே முடிச்சிட்டார் எங்கள் அப்பான்னு சொல்லி அவருக்கு மிக வருத்தம். அதே மாதிரி அவருக்கும் தொடர்ந்து நிறைய படங்கள் கிடைக்கல. ஆனால் அடுத்தடுத்து மந்தாகினிக்கு பார்த்திங்கன்னா ஹிட்டுக்கு மேலே ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு ஒரு ஆங்கிலோ இண்டியன் குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ரொம்ப க்யூட்டாக டான்ஸ் ஆடுவாங்களாம். அதனால் அவங்க அதாவது ரிலேட்டிவ்ஸு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே போ நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மனசில் தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஆசை பெருசாக வந்துடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நீலிமா. குட்டி பத்மினி அம்மா ஏஆர்கே மித்ராலயா அப்படின்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருந்தால் தான் அதை பண்ணவே முடியும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த இடத்த போய் விசிட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ஜாயின் பண்ணி வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் உங்களோட குழந்தைங்களையும் மறக்காமல் கூட்டிகிட்டு போங்க ஏஆர்கே மித்ராலயா ஓல்டேஜ் ஹோம். அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே பாம்பேயில் அவங்க மிகப்பெரிய ஒரு ஹீரோயினாகவும் ஆயிட்டாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ஆக்ட் பண்ணாங்களே அந்த மந்தாகினி அப்படிங்கிற படம், அந்த படத்தில் அவங்க ஒரு ரிவரில் குளிக்கிற சீன் ரொம்ப பாப்புலர் அந்த காலகட்டத்தில். விசு சார் கூட ஒரு நாடகம் நடிக்கும்போது அதில் ஒரு ஜோக் கூட வச்சுருப்பார் விசு சார். ஆக்சுவலாக அந்த குளிக்கிற சீன் எப்படின்னா, அவங்க கொஞ்சம் ரொம்ப கிளாமராக இருப்பாங்க. ஸோ இதை வச்சு விசு சாருடைய நாடகத்தில் ஒரு காமெடி டயலாக் கூட இருக்கும். ஒருத்தன் டெய்லி கேசினோ தேட்டர் போகிறேன்னு சொல்லுவாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டால், அந்த மந்தாகினி படம் பார்க்க போகிறேன்டா, நேற்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு குளிச்சிச்சா, தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது ட்ரெயின் வந்துருச்சுடா, ஸோ இன்றைக்காவது ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாக வராதான், நான் பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு தேட்டரில் ஒரு அப்ளாஸ்லாம் கிடைக்கும் நாடக ஸ்டேஜில். ஸோ இந்த ஜோக் தான் ஞாபகத்தில் வருது. அது மட்டும் இல்லை, அவர் எங்கே ஷூட் பண்ணாரோ அந்த அருவிக்கே மந்தாகினி அருவி அப்படின்னு சொல்லி பேர் கூட வச்சுட்டாங்களாம். வாங்க மந்தாகினி அருவிக்கு போகலான்னு சொல்லி டூரிஸ்டெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேலே அப்படி ஒரு க்ரேஸ் இருந்தது. அந்த பொண்ணு பாப்புலராக நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரளயம் ஏற்படுது. என்னென்னா, அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய டானாக இருந்த தாவூத், ஏன் இன்றளவும் கூட டானுன்னா தாவூதை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அவர் இப்போ இருக்காரா இல்லையாங்கிறது அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக துரந்தர் படத்துக்கு அப்புறம் போயிட்டுருக்கு. அவர் இப்போ இல்லைங்கிற மாதிரி தான் நிறைய பேர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய என்ன சொல்கிறது, ரா ஏஜென்ட்ஸ்னால்
அவர் வந்து ஸ்லோ பாய்சனிங்கில் வந்து கொல்லப்பட்டுட்டார் அப்படின்லாம் நிறைய இன்டர்வியூ போயிட்டுருக்கு. எது எப்படியோ ஒரு நாட்டுக்காக ஒரு துரோகம் பண்ணக்கூடியவங்க யாருமே வந்து இருக்கக்கூடாது. அது கரெக்டு தான். ஏன்னா நம்ம நாட்டில் எவ்வளவோ இடத்துல வந்து குண்டு வெடிப்பு, ட்ரக்ஸு எங்கே பார்த்தாலும் நம்ம நாட்டில் ட்ரக்ஸ் வந்து பரவறதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். அவருக்கு இந்த மந்தாகினியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த ப்ரொடியூசர் மந்தாகினியை புக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து முதல்ல இவருக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு செட்டிங் மாதிரி ஒன்று பண்ணிடுறாரு. ஏன்னா இவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஃபைனான்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தார். நிறைய படங்களுக்கு வந்து தாவூத் அப்போ வந்து ஃபைனான்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதனால் மந்தாகினியை புக் பண்ணணுன்னா முதல்ல தாவூதுக்கு தெரியப்படுத்துவாங்க. அப்போ மந்தாகினி வந்து கதை கேட்குறதுக்காக அந்த ப்ரொடியூசருடைய ஆஃபீஸ்க்கு வந்தாங்கன்னா அங்கே தாவூத் அந்த ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஆனால் அப்போ அந்த பொண்ணுக்கு இதுதான் தாவூத் அப்படின்லாம் தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவருடைய ஃபோட்டோலாம் ஆக்சுவலாக பார்த்தாலே தாவூதுடைய ஃபோட்டோ நிறைய இடங்களில் வந்ததே கிடையாது. 1-2 ஃபோட்டோ தான் இருக்குது. அது கூட பிற்காலத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸு அதுதான் இன்னும் வந்து வைரலாக அங்கே எங்கே போயிட்டுருக்கே தவிர இதுதான் தாவூதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா தாவூதுடைய ஃபோட்டோஸ் வந்து நிறைய இடங்களில் வந்து வெளியில் வந்ததில்லை. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு 20 இயர்ஸ் பேக்கு தான் கொஞ்சம் அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சுது. அது கூட ஒரே ஃபோட்டோ தான் திருப்பி திருப்பி எல்லா இடத்துலையும் காமிச்சிட்ருப்பாங்க. நிறைய ஃபோட்டோஸ் அவரது வந்து எங்கேயுமே வெளிவந்ததாக தெரியல. ஸோ இந்த பொண்ணுக்கு அவர் யாருன்னு தெரியாது, ஃபைனான்ஷியர்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, அம்மா நீங்கள் நடிக்கணும்னா இவர் தாம்மா ஃபைனான்ஸ் பண்ணுறாரு, ஸோ இவர் கொஞ்சம் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது அன்பாக இருக்கும்படியாக ஆயிடுது. இப்படி இருக்கும்போது தாவூத் வந்து அவங்கள நீங்கள் துபாய்க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. துபாயில் வந்து அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது ஹார்ஸ் ரேஸாக கிரிக்கெட்டான்னு தெரில, அவர் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் இவங்களை கூட கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு உறவு வருது. நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு. அந்த அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அண்டு மந்தாகினி கிட்ட இப்போ பக்கத்தில் நெருங்கவே ப்ரொடியூசரோ டைரக்டர்ஸோ ஹீரோஸோ பயப்படுறாங்க. ஏன்னா தாவூதுங்கிறது ஒரு பாம்பேயோடைய என்ன சொல்கிறது ஒரு டெரர். அவரை யாராவது பகைச்சிக்கிட்டா ஆனானப்பட்ட என்ன சொல்கிறது, குல்ஷன் குமார் டி சீரீஸோடைய ஓனரையே வந்து சுட்டு தள்ளிட்டாங்க. பாம்பேயில் அந்த காலகட்டத்தில் யாராவது ஒருத்தர் காரு வாங்கணுன்னா கூட அவங்க அந்த காருக்கு கப்பம் கட்டுற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து தாவூதுடைய அந்த கேங்குக்கு கொடுத்துடணும். ஒருத்தர் வீடு வாங்குறாங்கன்னா அந்த கேங்குக்கு அந்த வீடு வாங்குறதுக்கு ஒரு கப்பம் கொடுத்துடணும். அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி கப்பம் கட்டியே ஆகணும். அப்படி யாராவது அதை வந்து கட்ட தவறுனா அவங்கள வந்து இவங்க பயங்கரமாக வந்து வீழ்த்திடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது பாம்பேயில் பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து தொடர்ந்து படங்கள் வந்து குறைய ஆரம்பிக்குது. இவன் என்ன நினைக்கிறானா, என்னடா இது இந்த ஆளோட ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நிறைய படம் வரும்னு நினச்சா நமக்கு படம் வராமல் இப்போ எல்லா படமும் நம்ம கையை விட்டு போகுது, யாருமே என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என் மார்க்கெட்டே டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா ஜனங்க பயப்படுறாங்க, டெக்னீஷியன்ஸ் வந்து பயப்படுறாங்க. நம்ம பாட்டுக்கு படத்தில் போட்டுட்டு நாளைக்கு திடீர்னு அவர் ஷூட்டிங்க்கு அனுப்பலைன்னா நம்ம அந்த லாஸை நம்மளால் எடுக்க முடியாது. அவரே ஃபண்டு பண்ணுறேன்னு சொன்னால் கூட இவங்க அந்த ஆக்டர் டேட் கிடைக்கலைங்க, இவங்க கிடைக்கலைங்கன்னு சொல்லி சொல்லி நழுவிடுறாங்க. இப்படியே அந்த பொண்ணுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிலிம் ஃபீல்ட்லேருந்து அவங்க அவுட் ஆகிடுறாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது தாவூத் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இந்த பொண்ணு வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறாங்க, இல்லைங்க என்னால் வந்து கல்யாணம் மட்டும் உங்களை பண்ணிக்கவே முடியாது, என்னை மன்னிச்சிருங்க. ஏதோ என்னோடய குடும்ப சூழ்நிலை, 2வது உங்களோட நான் இருந்ததுனால எனக்கு நிறைய படங்கள் வரும்னு நான் நம்பினேன். ஆனால் எனக்கு படங்கள் வரல. உங்கள் மனைவியாக என்னால் ஆகவே முடியாது. வேணா ஏதோ ஒரு காதலியாக இருந்தேன், என்னை அதோடு விட்டுடுங்க. நான் வந்து திரும்பி என் ஊருக்கே போகிறேன். எக்காரணத்தை கொண்டு என்னால் உங்கள் மனைவியாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. கொஞ்சம் கூட பயப்படாமல் ஒரு மிகப்பெரிய டானான தாவூத் கிட்ட அவன் அடுத்த நிமிஷம் தன்னை கொல்லுவானா, இல்லை நறுக்கி கடலில் போட்டுருவானா, இல்லை தன் முகத்தில் ஆசிட் ஊற்றிடுவானா, இப்படி எதுக்குமே பயப்படாமல் அந்த பொண்ணு நேருக்கு நேராக நின்று அவர் கண்ணை பார்த்து ஐ எம் சாரி, ஐ கேனாட் மேரி யூ அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லிடுறாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுக்கணும். என்ன பண்ண முடியும், அவள் தவறு பண்ணது மட்டும் கரெக்டாக நீங்கள் உடனே என்னை கேள்வி கேட்காதீங்க. அது அவங்களுடைய இஷ்டம். அதை எப்படிங்க நான் கமெண்ட் பண்ண முடியும்? நான் ஒரு கதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா? என்ன நடந்ததுங்கிறத எடுத்து சொல்கிறேனே தவிர அவங்க செஞ்சது தவறா இல்லை வந்து கரெக்டானு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி சொல்லிவிட்டு அவர்கிட்டருந்து ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் இந்த இடத்துல நான் தாவூதை ரொம்பவும் பாராட்டுறேன். அவர் நினச்சிருந்தா அந்த பொண்ணு ஒரு செகண்டில் அடையாளமே தெரியாமல் அவரால் வந்து அழிச்சிருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ வல்லமை படைத்தவர் அவர். எவ்வளோ கதைகள் நாங்கள் டிவிக்கு பண்ணும்போது பாகுபலின்னு நாங்கள் ஒன்று வந்து ஹிந்தியில் பண்ணோம், தங்கலுங்கிற ஒரு சேனலுக்கு, ஓகேங்களா? பாகுபலி அப்படின்னா என்னன்னா
ரொம்பவும் வந்து பராக்கிரமசாலிக்கு தான் பாகுபலின்னு சொல்லி பேர். நார்த்தில் பாகுபலி அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. எல்லாமே அந்த பீகார் சைடு. அங்கெல்லாம் ஏதாவது ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுச்சுன்னா இவ்வளோ பெரிய ட்ரம்மில் ஆசிட் வச்சுருப்பாங்களாம், தூக்கி அப்படியே ஆசிட்டில் போட்டுருவாங்களாம். இந்த கதையெல்லாம் படித்து இந்த கதையெல்லாம் ஷூட் பண்ணணுன்னு நினைக்கும் போது பதறி போயிட்டேன் நான். ஏன்னா என்னால் இதெல்லாம் வந்து ஜீர்ணிச்சு கூட பார்க்க முடியல. நாட் ஒன்லி லேடிஸு, ஜென்ஸையும் அவங்களுக்கு விரோதமாக யாராவது போனால் அப்படி பண்ணக்கூடிய அந்த ஒரு பாகுபலியாக இருந்தக்கூடிய ஒரு பெரிய ரவுடி பிற்காலத்தில் ஜெயிலுக்கும் போய் ஜெயிலுக்குள்ளேருந்தே எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சு எம்பியாகவும் வராரு. நம்ம நாட்டுடைய சுதந்திரத்தை, டெமோக்ரஸியை என்னன்னு சொல்கிறது. சரி வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போவோம். ஆனால் இந்த பொண்ணை தாவூது அவள் வார்த்தையை வந்து மதித்து அவளை எந்த விதமான ஒரு ஹிம்சையும் பண்ணாமல் பத்திரமாக ஊருக்கு திரும்பி அனுப்பி வைக்கிறார். அதுக்கப்புறம் அவங்களும் அவரும் மீட் பண்ணதா எங்கேயுமே வந்து நியூஸ் கிடையாது. இங்கே வந்து அவங்களால மறுபடியும் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவங்களால பழைய நிலைமைக்கோ இல்லை மறுபடியும் படங்களோ அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது அவங்க ஒரு பெரிய ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே காணாமல் போய்ட்றாங்க. ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷனே சொல்லலாம். அவங்க எங்கே இருக்காங்க, எந்த ஊரில் இருக்காங்க, யார் கூட இருக்காங்க, எப்படி யாருக்குமே தெரியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரீசெண்டாக கபில் சர்மா ஷோவில் தான் அவங்க மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ என்ட்ரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல வயசாகிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க. பையன் வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது பாடி ட்ரைனிங் அந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவங்க வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ஓனாக ஒரு கடை வச்சுருக்கேன், நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூவில் பேசுகிறாங்க. இந்த கதையை நான் எதுக்காக இவங்கக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன்னா, அந்த பொண்ணு எவ்வளவு தான் வந்து தன் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய கேரியருக்காகவும் கொஞ்சம் வளைஞ்சு போயிருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நான் எக்காரணத்தை கொண்டும் ஒரு ட்ரக்ஸு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கருக்கு நான் வந்து கழுத்தை நீட்ட மாட்டேன். உங்கள் மனைவியாக உங்கள் கூட வாழ்ந்து உங்களுக்கு குழந்தைங்களை நான் பெற்றுக்க மாட்டேன் தைரியமாக சொன்னா இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதுக்காக தான் இன்றைக்கி அவங்களுடைய கதையை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். ஸோ வாழ்க்கையில் தவறு பண்ணுறதுங்கிறது சகஜம். ஆனால் அந்த தவறை வந்து திருத்திக்க ஒரு சமயமோ ஒரு சந்தர்ப்பமோ கிடைச்சா கண்டிப்பாக திருத்திக்கணும். அதுதான் நமக்கு வந்து பெருமையை சேர்க்கும், அதுதான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தது. சொல்லிட்டேன். லவ் யூ ஆல், டேக் கேர். அதே சமயம் ராஜீவ் கபூர் மாதிரி அவங்க அப்பா மேலே கோச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவர் எங்கேயுமே முன்னேறாமல் அவர் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார் எப்படி இருக்காருன்னு கூட தெரியாமல் ஒரு சாதாரண ஆளாயிட்டார். அப்படியும் யாரும் செய்யக்கூடாது. ரைட், அவங்க அப்பா வந்து ஏதோ அவர் நல்லா இருக்குன்னு நினச்சி தான் அந்த படத்தை எடுத்தார். படத்தில் அந்த பொண்ணு பாப்புலர் ஆகிட்டா. அதுக்காக அவர் அவ்வளோ கோச்சிக்கிட்டு அவங்க அப்பாவோட சண்டை போட்டுக்கிட்டு யாரையும் மீட் பண்ணாமல் அப்படியே அவர் ஒதுங்கினதை விட்டுட்டு கொஞ்சம் அவர் வந்து பிரேவாக இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் ராஜ்கபூருக்கு இல்லாத சொத்துங்களா, அழகாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து மிகப்பெரிய ஆளாக இருக்கலாம். ஏன்னா ராஜேந்திர குமாரோடைய பையன் அவர் வந்து ஒரு 2-3 படம் ரொம்ப ஹிட்டு, அதுக்கப்புறம் ஹிட்டே இல்லை. ராஜேந்திர குமார்னா நார்த்தை பொறுத்த வரைக்கும் சில்வர் ஜூப்ளி ஹீரோ. எந்த ஒரு படம் தொட்டாலும் அவருக்கு சில்வர் ஜூப்ளி. தமிழில் அப்படி யார் இருந்தாங்கன்னா ரவிச்சந்திரன் இருந்தார். எந்த ஒரு படம் அவர் ஆக்ட் பண்ணாலும் சில்வர் ஜூப்ளி. சில்வர் ஜூப்ளினா 25 வாரங்க இப்படி ஒரு ஓஹோன்னு ஓடக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, இந்த காலகட்டத்தில் 7 நாள் ஓடினாலே கைத்தட்டி நம்மெல்லாம் கொண்டாடுறோம். அந்த காலகட்டத்தில் 25 வாரம் ஓடக்கூடிய ஒரு ஹீரோவுடைய மகன். ஆனால் அவர் பாப்புலர் ஆகலை, அதுக்கப்புறம் படங்கள் கிடைக்கல. அவர் இன்டெலிஜென்ட்டாக நிறைய ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தார், தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டார். இத்தனைக்கும் அவர் வந்து சஞ்சய் தத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரெண்டு. ஸோ வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கிட்டு அவர் சந்தோஷமாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒன்று கிடைக்கலன்னா நம்மளும் நம்மளுடைய பாதையை வந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறத வச்சுட்டு இல்லை புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணி முன்னேற நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேயா? சரி, மறுபடியும் உங்கள் எல்லோரும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.